நைட்ல இருக்க யூரின் போகல, ரொம்ப அழுதுட்டு பெயின் சொல்லி கண்ணிலே பார்க்க முடியல. பொண்ணுங்க 10 மாசம் சுமந்து பெத்து விடுறது ஆம்பளைங்க இதுக்கு தான் நீங்க இருக்காங்களா? நீங்க பாத்தீங்களா, நான் பாத்தீங்களா, கடவுள் பார்த்தானா அப்படின்றாங்க. அந்த குழந்தை பேசுற வீடியோ அந்த போன்ற வயசு குழந்தை, அந்த குழந்தை என்ன தெரியும்? என்ன பாப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி வந்து தாத்தா வந்து இந்த மாதிரி என்னை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாத்தா தாத்தான்னு சொல்லி சொல்றாங்க, தெளிவா சொல்லி சொல்றாங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அடுத்தடுத்து இருவேறு பகுதிகளில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 12 வயது சிறுமியை நேற்று மாலை ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த மணி என்ற கூலி தொழிலாளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குமாரபாளையம் அருகே உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் 3.5 வயது உடைய குழந்தையை நேற்று குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. பின்னர் வீட்டிற்கு வந்த குழந்தை பிறப்புறுப்பில் வலிப்பதாக கூறியதை அடுத்து குழந்தையை குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்பொழுது குழந்தையின் பிறப்புறுப்பில் காயம் இருந்ததை உறுதி செய்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இருவேறு பகுதிகளில் நடந்த சம்பவத்தில் 2 வரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் மற்றும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகளின் உறவினர்களை சந்தித்து தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ஆறுதல் கூறியதுடன் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். 3 வயசு குழந்தைங்க எங்களுக்கு, அதுல வந்து 12 வயசு குழந்தைங்க இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைம் 1 மாசத்துக்கு முன்னாடி இப்படிதான் நடந்தது. பொண்ணுங்க 10 மாசம் சுமந்து பெத்து விடுறது ஆம்பளைங்க இதுக்கு தான் நீங்க இருக்காங்களா? போலீஸ்காரங்க நைட்டு 2 மணிக்கு கேஸ் கொடுத்ததுங்க. இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே கிடையாது. இப்போ மறுபடியும் நேற்று டாக்டர் எதுவுமே சொல்லவே கிடையாது. நாங்க ஏதோ பண்ணிடுவோம் சொல்லிட்டு எதுவுமே பண்ண சொல்லவே கிடையாது. இப்போ 10 மணிக்கு போலீஸ்கார டாக்டர் போலீஸ் சொல்லி ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க இருந்து பாதுகாப்பா கூட்டு வராங்க. இதுக்குதான் நாங்க இருக்கிறோமா? இதுக்குதான் போலீஸ் இதுக்குதான் இருக்கிறாங்க. பாப்பா பாலியல் பண்ணிருக்காங்க. அப்படியே நைட்ல இருக்க யூரின் போகல, ரொம்ப அழுதுட்டு பெயின் சொல்லி கண்ணிலே பார்க்க முடியல. அப்படி அழுதுட்டு இருக்கா அவனால திருப்பி இதே மாதிரி விட்டுட்டே இருந்தோம்னா வேலையா போக்சோ சொல்லுவாங்க. போக்சோ போட்டு 3 வருஷம் உள்ள இருப்பானா, மீதி வந்து அதே தப்பு தான் பண்ணுவான். ஒண்ணு இது வராத மாதிரி இருந்தா ஒண்ணு அவனை அறுத்து விட்டுறணும், இல்லைன்னா ஏதோ பண்ண பொண்ணுங்க மேல கை வச்சாலே தப்பு பண்ணிட்டு போது நாளைக்கு இல்லைன்னா ஏதோ பண்ணிட்டே இருக்கு. இப்பதான் நடந்துச்சு, திருப்பி அதே மாதிரி நடந்துட்டு இருக்குது. இப்ப எதுவுமே சொல்ல முடியல. ஒண்ணு வெளியில வந்தானே ஒண்ணு அடிப்பாடு குத்துவாங்க. இதெல்லாம் நடந்தாச்சு. உங்க மேல கேஸ் போடுவாங்க, உங்க மேல கேஸ் போடுவாங்க. நீங்க பாத்தீங்களா, நான் பாத்தீங்களா, கடவுள் பார்த்தானா அப்படின்றாங்க. அந்த குழந்தை பேசுற வீடியோ எப்படி சொல்லுங்க? வீடியோ அடிக்குது, உங்க மேல கேஸ் போடுவாங்க. கை வச்சா உங்க மேல கேஸ் போட என்ன பண்ண போறாரு? நல்லா இருக்கிற நம்ம பேத்து உள்ள உட்கார வச்சிருக்காரு. உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, கடவுள் தெரியுமா? கடவுள் கண்ணன் தான் எப்படி சோதிக்கிறாரு? கடவுள் கண்ணன் தான் எப்படி பண்றாரு? என்ன நடக்குதுன்னா இந்த பிரச்சனை விட மாட்டான். இதுக்கு தீர்வு கிடைக்காம எதுவுமே விட மாட்டான். வெளியில வந்தா ஒண்ணு கொல்லுவோம், இல்லைன்னா ஏதோ பண்ணுவோம். வீட்டுக்கு கீழே அக்கா வந்திருந்து 3 வயசு குழந்தை அக்கா பொண்ணுக்கு வந்து கீழே போயிருந்தா விளையாட. நானும் கீழே போயிருந்தேன், மளிகை கடைக்கு போயிருந்தேன். சரி குழந்தைங்களோட குழந்தைய விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுட்டு தான் நாங்க மேல போயிருந்தோம். அசால்ட்டான குழந்தைங்களோட விளையாண்டு இருக்காங்க அப்படிங்கறதுல நாங்க போயிருந்தோம். மேல போயிருக்கும் போது பாப்பா 4 மணிக்கு வந்துட்டு வலிக்குதுன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. நாங்க வந்துட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பாப்பா ஆச்சு அப்படின்னா, யூரின் போயிடல வலிக்குது அப்படின்னா, ஏன் பாப்பா என்ன பாப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி வந்து தாத்தா வந்து இந்த மாதிரி என்னை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாத்தா தாத்தான்னு சொல்லி சொல்றாங்க, தெளிவா சொல்லி சொல்றான். நேத்து 2 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்தோம். நேத்து வரைக்கும் எதுவுமே சொல்லவே கிடையாது. இப்ப காலையில தான் சொல்றாங்க ரிப்போர்ட். அதுவும் நான் அவங்க போய் இவங்க முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு எல்லா பிரச்சனையும் அமைதியா விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10 மாசம் சமூக பெத்து விடாத நாங்க ஆம்பளைங்களா? 10 மாசம் சமூக பெத்து வளர்த்த பொம்பளைங்க தான் தெரியும் கஷ்டம் என்ன வருது. போன மாசமே இதெல்லாம் நடந்தது, அசால்ட்டா விட்டாங்க. நேத்து ஒரு குழந்தை என்னதான் பண்றீங்க நீங்களும்? வெளியில வரணும் எங்களுக்கு. போக்சோ சட்டம் எத்தனை வருஷம் போடுறாங்க? 3 வருஷம் போடுவாங்க. திருப்பி வந்தா மீண்டும் அதே தப்பு தான் பண்றான்.
யாருக்கும் ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்களா? இப்பதான் நடந்துச்சு அந்த பொண்ணுக்கும், திருப்பி இதே பொண்ணுக்கு இதோட 3 வயசு நடந்துட்டே இருக்குது. யார் மேல நம்ப வைக்கிறது? இவங்களை நம்புறதா? எப்படி நம்ப முடியும்? இது ஒருத்தனை அடிச்சு அறுத்து போடணும்னா சரியா போயிரும்ல. நடக்கிறது நடந்து போச்சுன்னா குழந்தைங்க கை வைக்கிறதாவே ஐயோ இந்த ஊர்ல இப்படி நடந்துச்சு, குழந்தை மேல கை வச்சோம்னா உயிரோட இருக்க மாட்டான்னு அறுத்தணும், அந்த மாதிரி நடந்துக்கணும். ஏன் நடக்க விட மாட்டேங்கிறாங்க? அடிச்சோம்னா நம்ம மேல கேஸ் போடுவாங்கிறாங்க. பெத்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க? இவங்க அடிக்காம கூட்டிட்டு போயிருவாங்க, அடிச்சவங்க நான் எங்க மேல கேஸ் போடுவாங்கிறாங்க. நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துட்டோம், அக்யூஸ் மேல கை வைக்க கூடாதுன்றாங்க. திருப்பி நேத்து நைட் ஒரு குழந்தைக்கு, இன்னும் ஒரு குழந்தைக்கு, நேத்து நைட்டு நடந்த குழந்தைக்கு எஃப்ஐஆர் எடுக்கல. இவங்க ஒவ்வொரு டைம் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சிவியரா தண்டனை கொண்டு வாங்க, உடனே தூக்கு தண்டனை கொண்டு வாங்க. இனிமேல் பொம்பளை பிள்ளைங்க மேல கை வச்சா தூக்குல போட்டாங்கன்னா பாயா வேணும். எத்தனை டைம் இந்த மாதிரி நாங்க வந்து கேட்டா நீங்க அக்யூஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்களா, அக்யூஸ் மேல கை வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னும் எத்தனை டைம் எத்தனை குழந்தைங்க அந்த குழந்தை அந்த குழந்தைங்க என்ன தெரியும்? இதே மாதிரி போக்சோல போடுறா சரியா நிரந்தரமா ஒரு தீர்வு வேணும். அது வரைக்கும் நாங்க இங்க நவர மாட்டோம். ஆக்சன் எடுங்க, யாரு வேணாலும் வரட்டும். காலையில் எனக்கு தகவல் கிடைச்சோன்னே எஸ்வி2 டிஎஸ்பி2 சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லியாச்சு. அவங்களை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆரும் போட்டு ரிமாண்ட் பண்ணி கொண்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கு. சிஎம்க்கு வந்து தகவல் கேட்ட உடனே அவர் எல்லா தகவலும் கேட்டார். அவங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தனை உதவிகளும் பண்ண சொல்லியிருக்காரு. எந்த தாமதமும் இல்லாமல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு தண்டனை வழங்கப்படும். இனிமேல் இந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்காத அளவுக்கு தமிழக அரசும் காவல்துறையும் துரிதமான நடவடிக்கை மேற்கொள்ளும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtv@dttv.in.